Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேத்ஸ் என்சிஇஆர்டி புக்ல இருக்க சாப்டர் 6 redistribute things multiplyல வர 6.4 this way or that way always lead to the bill. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டர்னை சால்வ் பண்றதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். ஸோ எந்த வேஸ்ல போனாலுமே ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. செகண்ட் ஸ்டெப்ல 8 டாட்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஆனா அந்த ஸ்கொயர்ல இருக்க டாட்ஸ் ஒண்ணு மட்டும் இல்ல. அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 2 ஸ்கொயரோட டாட்ஸ் பட் ஒன்னு மைனஸா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல 3 ஸ்கொயரோட டாட் ஆனா ஒன்னு மைனஸா இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுதான் மெத்தட் 1ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாம 3 மெத்தட்ஸும் சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். பட் நான் இதை சால்வ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடோட பிக்சர் பாருங்க. ஸ்டெப் 1ல வந்து 3 டாட்ஸ் இருக்கு. பார்க்கும்போது 2 ஸ்கொயர்னா 4ஆ? அப்போ 2 ஸ்கொயர்ல 4 டாட்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்றாங்க. இப்போ இது வந்து ஸ்டெப் 1. அப்போ ஸ்டெப் 1ன்னு இருக்கும்போது நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 1ல எப்படி எழுதலாம்னா, இந்த 2வை 1 பிளஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ 1 பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ ஸ்டெப் 2ல என்ன இருக்கு? ஸ்டெப் 2ல 3 ஸ்கொயரோட டாட்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒன்னு மைனஸ் ஆகுது. அப்போ ஸ்டெப் 2ல இருக்கிறதுனால நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல எழுதலாம். அப்போ 2 பிளஸ் 1 the whole square minus 1. இப்போ ஸ்டெப் 3 பார்க்கலாம். அதுல 4 ஸ்கொயரோட டயக்ராம். அதுல இருந்து ஒன்னு மைனஸ் ஆகுது. 4 in terms of 3ல எழுதணும்னா 3 plus 1 எழுதலாம். 3 plus 1 square minus 1. அதே மாதிரி ஸ்டெப் 4க்கு 5 ஸ்கொயரோட டாட்ஸ்ல மைனஸ் 1 கம்மியா இருக்கு. அப்போ 5 in terms of 4னா 4 plus 1 the whole square minus 1. 5 in terms of 4ல எழுதுனா 4 plus 1 எழுதலாம். இப்போ இந்த டேர்ம்ஸ்ல நம்ம ஜெனரலா எப்படி எழுதுவோம்? இங்க ஸ்டெப் 1 இங்க 1 வருது, ஸ்டெப் 2 இங்க 2 வருது, இங்க ஸ்டெப் 3ல 3, ஸ்டெப் 4ல 4. அப்போ ஸ்டெப் 10க்கு நம்ம வேணும்னா 10 plus 1 the whole square minus 1 அப்படின்னு போடலாம். ஏன்னா அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் இந்த நம்பர் தான் மாறுது. பட் பிளஸ் 1 மைனஸ் 1லாம் எல்லா ஸ்டெப்லயும் அதே தான் இருக்கு. அதனால இந்த நம்பர் மட்டும் மாத்தணும். அப்ப ஜெனரலா எழுதணும்னா அந்த 10 வந்து k plus 1 the whole square minus 1. ஸோ இதுதான் ஜெனரல் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போ மெத்தட் 2ல எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு டாட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸ்டெப் 1ல ஒரு டாட் அதிகமா, அந்த 1 டாட்டை விட அதிகமா எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அப்போ 1 plus 2. அண்ட் ஸ்டெப் 2ல என்ன பண்றாங்க? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட டாட்ஸ் 1 2 3 4ன்னு 2 யூனிட்ஸ் இருக்க ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம இங்க 2 டாட் இங்க 2 டாட்னு இருக்கு. அப்போ எத்தனை டாட்ஸ் அதிகமா இருக்கு? 4 டாட்ஸ். இங்க 2 இருக்கு. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல நம்ம இப்போ 4 எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு எழுதலாம். அப்போ இங்க வந்து 2 into 1. இங்க ஸ்கொயர்ல இருக்கிறதுனால 1 ஸ்கொயரும் 1 தான். ஸோ இங்கேயும் 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டெப் 3ல 3 ஸ்கொயர் எடுக்கிறாங்க. அதுல அதை விட அதிகமா எவ்வளவு இருக்கு? அந்த சைடு 3 டாட்ஸ் அண்ட் கீழே 3 டாட்ஸ்னு மொத்தம் 6 டாட்ஸ் இருக்கு. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல 2 into 3ன்னு எழுதலாம். இப்போ இங்க ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு. அண்ட் இங்க 2ஓட மல்டிபிளா இருக்கு. அதே மாதிரி ஸ்டெப் 4க்கு 4 ஸ்கொயர் அண்ட் அந்த சைடு 4 இந்த கீழே 4ன்னு மொத்தம் 2 4s வந்து அதிகமா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஸ்டெப் 10க்கு பார்க்கணும்னா எப்படி பார்ப்போம்? இந்த ஸ்டெப் 1க்கு 1, ஸ்டெப் 2க்கு 2னா அப்ப 10 ஸ்கொயர். ஸ்டெப் 10க்கு 10 ஸ்கொயர் பிளஸ் இந்த 2 மாறல, 2 இன்டூ இங்க 1 2 3 4னா அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நம்பர் மாறுது. அப்போ இங்க 10th ஸ்டெப்க்கு 10. இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணா நமக்கு எத்தனை டாட்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சிடும் ஸ்டெப் 10ல. இப்போ இது ஜெனரலா எழுதணும்னா 10 வந்து k ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ இங்க 10க்கு பதில் k ஸ்கொயர் பிளஸ் 2k.
இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல வேற எக்ஸ்பிரஷன் வந்துச்சு, இங்க வந்து வேற எக்ஸ்பிரஷன் வருது. பட் ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணா 100 பிளஸ் 2 10s are 20, அப்போ 120. முன்னாடி பார்த்த எக்ஸ்பிரஷன் வந்து k plus 1 the whole square minus 1. அப்போ அதுல 10 நம்ம போட்டோம்னா 10 plus 1 the whole square minus 1, 11 square minus 1 which is equal to 121 minus 1 120. So same answer. இப்போ மெத்தட் 3ல ஸ்டெப் 1ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை இருக்கு? 2 டாட்ஸ் இருக்கு. அப்போ 1 into 2 அண்ட் அது கீழே எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அப்போ பிளஸ் 1. rows into columns plus 1 அந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ ஸ்டெப் 2ல எத்தனை ரோஸ் இருக்கு? 2 rows into 3 columns and எத்தனை எக்ஸ்ட்ராவா இருக்கு? 2. இப்போ ஸ்டெப் 3ல 3 rows 4 columns எத்தனை எக்ஸ்ட்ராவா இருக்கு? 3. ஸ்டெப் 4ல 4 rows 5 columns இருக்கு பிளஸ் எக்ஸ்ட்ராவா 4 டாட்ஸ் கீழே இருக்கு. இப்போ ஸ்டெப் 1னா 1, 2னா 2, 3னா 3ன்னு இதெல்லாம் அதே மாதிரி இருக்கு. அண்ட் இந்த நம்பர்ஸும் 1 2 3 4ன்னு அதே மாதிரி மாறுது. பட் இங்க 2 3 4 5ன்னு இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இது 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 1 4, 4 plus 1 5ன்னு ஒண்ணு அதிகமா தான் இருக்கு. அப்போ இத 1 into 1 plus 1 plus 1, இத 2 into 2 plus 1 plus 2, 3 into 3 plus 1 plus 3, 4 into 4 plus 1 plus 4 இப்படியும் நம்ம எழுதலாம். இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு ஸ்டெப் 3ல வருது. அதே மாதிரி ஸ்டெப் 4ல வருது. இப்போ ஸ்டெப் 10னா நமக்கு என்ன வரும்? 10 into 10 plus 1 plus 10 இந்த மாதிரி வரும். இந்த 3 இருக்கிறதெல்லாம் நம்ம 10ல மாத்துறோம். இந்த 1ங்கிறது எல்லாத்துலயுமே சேமா தான் வருது. அப்ப அது சேமா தான் இருக்கும். இப்போ 10 into 10 plus 1னா 10 into 11 plus 10. அப்போ ஆன்சர் 110 plus 10 which is equal to 120. ஸோ இதுவுமே சேமா தான் வருது. இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் 10ங்கிற இடத்துல k போடணும். இப்போ k into k plus 1 plus k. ஸோ இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். இப்போ மெத்தட் 4ல ஸ்டெப் 1ல ஒவ்வொன்னா குரூப் பண்றாங்க. ஏன்னா ஸ்டெப் 1 ஸோ 1 1 குரூப் பண்றாங்க. அண்ட் ஸ்டெப் 2ல 2 2 குரூப் பண்ணுவாங்க. இப்போ 1 1 குரூப் பண்ணா எத்தனை இருக்கு? 1 into 3ன்னு இருக்கு. இப்போ 2 2 குரூப் பண்ணா 1 2 3 அப்புறம் ரைட் சைட்ல 4ன்னு 4 குரூப்ஸ் இருக்கு. அப்போ 2 into 4. ஸ்டெப் 3ல 3 3 குரூப் பண்றாங்க. அப்போ 3 into எத்தனை 3 குரூப்ஸ் இருக்கு? 1 2 3 4 and 5. ஸோ 5 குரூப்ஸ். ஸ்டெப் 4ல 4 4 குரூப் பண்ணுவாங்க. அப்போ 4 into எத்தனை 4 குரூப்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. ஓ 6. இப்போ 1 2 3 எல்லாமே அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. இங்க 3 4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த 1ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 1 into 1 plus 2, 3 வந்து 1 plus 2ன்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்? 2 plus 2. 3 in terms of 3ல எப்படி எழுதலாம்? 3 plus 2. இப்போ 6 in terms of 4ல எழுதணும்னா 4 plus 2. இப்போ இந்த 2 2 2 எல்லாமே சேமா இருக்கு. இப்போ ஸ்டெப் 10க்கு நம்ம பார்க்கணும்னா இப்போ 3 தேர்ட் ஸ்டெப்க்கு 3 இருக்கு. அப்போ 10th ஸ்டெப்க்கு 10. அதே மாதிரி இங்க 3 இருக்கிறதுனால இங்க 10th ஸ்டெப்க்கு 10. 2 வந்து எல்லா இடத்துலயும் சேமா இருக்கு. ஸோ அதை அப்படியே போடணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 10 plus 2 12. இப்போ 10 into 12 120. சேம் ஆன்சர் தான் வருது. இதை ஜென்ரலா எழுதணும்னா k into k plus 2. இந்த 10 வர இடத்துலலாம் k போடணும். இந்த 2 நம்பர் இருக்கிறதுனால அப்படியே போட்டுருணும். இப்போ ஒவ்வொரு மெத்தட்லயும் நமக்கு 4 மெத்தட்லயும் 4 எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. இப்போ அது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஒரே மெத்தடா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம போனாலுமே ஆன்சர் நமக்கு ஒன்னா தான் வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி k ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். அதுக்கப்புறம் 2 into ab. இப்போ k1. அப்புறம் இந்த -1. இப்போ +1 -1 கேன்சல் ஆயிட்டா k ஸ்கொயர் பிளஸ் 2k.
ஸோ இங்க ஆல்ரெடி நமக்கு கே ஸ்கொயர் பிளஸ் 2k தான் வருது சேம். இப்போ இதை சால்வ் பண்ணா k இன்டூ கே ஸ்கொயர் பிளஸ் கே இன்டூ 1k பிளஸ் கே, இப்போ 2k இருக்கு, அப்போ கே ஸ்கொயர் பிளஸ் 2k இங்கேயுமே சேமா வருது. இப்போ இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணா கே ஸ்கொயர் பிளஸ் 2k இங்கேயுமே கே ஸ்கொயர் பிளஸ் 2k தான் வருது. ஸோ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபை பண்ண பிறகு எல்லாமே சேமா தான் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சாலுமே கடைசி சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷன் எப்படிலாம் கிடைக்குதுன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் பொறுத்து தான். ஒருத்தர் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கலாம், நெக்ஸ்ட் மெத்தட் 2ல யூஸ் பண்ண பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்கிங் அண்ட் இமேஜினேஷன் பொறுத்து அவங்க டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் வருது. பட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் சேமா தான் இருக்கு. ஸோ ஆன்சர் சேமா தான் வரும். யூஸ் திஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன் ஸ்டெப் 15. இப்போ ஸ்டெப் 15ல எத்தனை நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரும்னா, இப்போ கே ஸ்கொயர் பிளஸ் 2k ஃபார்முலா வச்சு பண்ணா 15 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 15. ஸோ 15 ஸ்கொயர் 225, 15 2s are 30, ஆன்சர் 255. Consider the pattern made of square tiles in the picture below. How many square tiles are there in each figure? How many are there in step 4 of the sequence? What about step 10? So எத்தனை first step எத்தனை இருக்கு? சென்டர் மட்டும் இல்ல, அது இல்லாம 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்கு ஸ்டெப் 1ல. அதுல என்ன மாதிரி ஸ்கொயர் யூஸ் பண்றாங்க? 3/3 ஸ்கொயர் யூஸ் பண்றாங்க. அப்ப 3 ஸ்கொயர்ல இருந்து 1 மைனஸ் பண்றாங்க. ஸ்டெப் 2ல எப்படி இருக்கு? 4/4 ஸ்கொயர் யூஸ் பண்றாங்க. அதுல நடுவுல இருக்க 4மே இல்ல, அப்போ 4 ஸ்கொயர்ல இருந்து எவ்வளோ 2 ஸ்கொயர் மைனஸ் பண்றாங்க. இந்த ஸ்கொயர் வந்து 2 யூனிட்ஸ்ல இருக்கு, அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் பண்றாங்க. அப்போ இந்த 1 நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்டெப் 3க்கு பார்க்கலாம். ஸ்டெப் 3ல வந்து 5 ஸ்கொயர் இருக்கு, அதுல இருந்து 3 ஸ்கொயரை மைனஸ் பண்றாங்க, அதாவது அந்த ஸ்கொயர்ஸை எடுத்துடுறாங்க. அப்போ ஸ்டெப் 4க்கு என்னவா இருக்கும்? 6 ஸ்கொயர் மைனஸ் இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 1, 4ல இருந்து 3 2ன்னு 2 டிஃபரன்ஸ் வருது. இப்போ 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 2. இப்போ 6ல இருந்து 2 டிஃபரன்ஸ் கம்மி பண்ணா நமக்கு 4 வரும். 6 minus 2 4. இப்போ 4 ஸ்கொயர் கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டெப் 4 வரும். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 1 ஸ்கொயர் 1. ஆன்சர் 8. 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இதுல வந்து 16 மைனஸ் 4 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ ஸ்டெப் 3க்கு வந்து 25 minus 9. ஆன்சர் will be 16. ஸோ 16 ஸ்கொயர் டைல்ஸ் இருக்கும். ஸ்டெப் 4ல 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 4 ஸ்கொயர்னா 16. ஆன்சர் will be 20. இப்போ ஸ்டெப் 10க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க 3னா இங்க 5 இருக்கு, இங்க 4னா இங்க 6 இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணல, இது முதல்ல நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுவோம். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1ல இதை எழுதணும்னா 1 plus 2 the whole square minus 1 square எழுதலாம். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ல எழுதணும். ஸோ 2 plus 2 the whole square minus 2 square. இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுதணும்னா 3 plus 2. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4, ஸோ 4 plus 2. இங்க 4 4 இங்க 3 3ன்னு வருது, இங்க வந்து எல்லாமே பிளஸ் 2ன்னு சேமா வருது. இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ ஸ்டெப் 10க்கு வந்து எப்படி இருக்கும்னா, இங்க 1 2 3 மாதிரிதான் அது வந்து, அப்போ இங்க ஸ்டெப் 10ல 10 வரும். இங்க பிளஸ் 2 வந்து காமனா இருக்கு, அப்போ பிளஸ் 2 தான் வரும். the whole square minus இங்க ஸ்டெப் 3ல 3 ஸ்கொயர், ஸ்டெப் 4ல 4 ஸ்கொயர்னா ஸ்டெப் 10ல 10 ஸ்கொயர் வரும். சால்வ் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் இன் ஸ்டெப் 10 கிடைச்சிடும். 10 plus 2 12 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் வந்து 100. 12 ஸ்கொயர் வந்து 144. 144 minus 100 44. So 44 square tiles. So 44 square tiles step 10ல இருக்கும். Write an algebraic expression for the number of tiles in step n. அப்போ ஸ்டெப் n இருந்துச்சுன்னா ஜென்ரலா கேக்குறாங்க, அப்போ இந்த 10ங்கிற இடத்துல நம்ம n போடணும். n
plus 2 the whole square minus n square. இதுதான் general expression. Can you find more than one method to arrive at the answer? முன்னாடி நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்த மாதிரி இதுக்குமே வேற மெத்தட்ஸ் கூட இருக்கும். இப்போ ஸ்டெப் 1ல எத்தனை டைல்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 8 டைல்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்ல வர மாதிரி இருக்கு. 4 2s are 8 4 3s are 12 4 4s are 16 அந்த மாதிரி வருது. அப்போ in terms of 4ல எழுதணும் நம்ம 4 2s are ன்னு எழுதலாம். இங்க 4 3s are 4 4s are. பட் இங்க ஸ்டெப் 1 இங்க 2 தான் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே 4 காமனா வருது. அதனால 4 வச்சுக்கலாம். இங்க வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்? in terms of 1ல 1 plus 1 ன்னு எழுதலாம். இங்க வந்து ஸ்டெப் 2னால in terms of 2ல எழுதணும். அப்போ 2 plus 1. இத ஸ்டெப் 3னால 3 in terms of 3ல எழுதணும். so 3 plus 1. அப்போ ஸ்டெப் 4க்கு எப்படி வரும்? 4 into 4 plus 1 ன்னு வரும். so 4 எல்லாமே காமனா இருக்கு. so 4 இந்த 1 2 3 ன்னு இந்த ஸ்டெப்புக்கான நம்பர். so ஸ்டெப் 4னா ஸ்டெப் இங்க நம்பர் 4 வரும். இங்க உள்ள 1 எல்லாமே காமனா இருக்கு. so 1. so ஸ்டெப் 4க்கு இந்த ஈக்குவேஷன் இத சிம்பிளிஃபை பண்ணா 4 5s are 20. so ஸ்டெப் 4க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 20 தான் வந்துச்சு. so கரெக்ட்டா வருது. இப்போ ஸ்டெப் 10க்கு பார்க்கலாம். ஸ்டெப் 10க்கு 4 எல்லாத்துலயும் காமனா இருக்கு. so 4 தான் வரும். இந்த நம்பர் தான் வந்து மாறுது 1 2 3 4. இப்போ இங்க ஸ்டெப் 10னா நமக்கு இங்க 10 வரும். plus 1 1 எல்லாமே சேமா தான் இருக்கு. இப்போ 10 plus 1 11 ஆன்சர் 44. so முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் 44 ஸ்கொயர் டைல்ஸ்னு ஸ்டெப் 10ல. so கரெக்ட்டா வந்துச்சு. இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா இங்க 4 4ஆ தான் இருக்கும். இந்த ஸ்டெப் 10ல 10னா அப்போ ஸ்டெப் nல நமக்கு n ன்னு வரும். and plus 1 1 அப்படியே தான் இருக்கும். so step n கான general algebraic equation வந்து 4 into n plus 1. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? n plus 2 the whole square minus n square. இந்த ஈக்குவேஷன் தான் பார்த்தோம். இதுக்குமே நமக்கு ஆன்சர் கரெக்டா தான் வந்துச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷனுக்கும் ஆன்சர் கரெக்டா தான் வருது. இப்போ 2 different expressions. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். n plus 2 the whole square minus n square. a plus b the whole square formula யூஸ் பண்ணா n square plus 4 2 square. next 2 into n into 2 minus n square. இப்போ n square minus n square cancel ஆயிடும். 4 plus 2 into 2 4n. இப்போ 4 காமனா எடுத்தா 1 plus n. இதை வந்து நம்ம n plus 1 சொல்லலாம். இப்போ 4 into n plus 1. அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதனால வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் சிம்பிளிஃபை பண்ணா போன வாட்டி பார்த்த மாதிரி சேம் ஆன்சர் தான் வரும். ஃபைனல் சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிரஷன் சேமா தான் இருக்கும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபிகர் பிலோ. ஆல் த 4 ரெக்டாங்கிள்ஸ் ஹேவ் த சேம் டைமென்ஷன்ஸ். இப்போ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் அதோட டைமென்ஷன்ஸ் ஒன்னு வந்து எல்லாமே சேம் சொல்லிட்டாங்க. ஒன்னோட டைமென்ஷன் வந்து இந்த சின்னது வந்து எம்ன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து இந்த லென்த் என்னன்னு சொன்னாங்க. அப்ப எல்லா அந்த 4 ரெக்டாங்கிள்ஸ்க்குமே வித் எம் அண்ட் லென்த் என். ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இந்த லென்த் எம் அண்ட் இந்த லென்த் வந்து என்ன இருக்கு. அப்போ மொத்தமா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எம் பிளஸ் என். ஸோ இந்த லென்த் பார்த்தாலுமே எம் பிளஸ் என் அண்ட் இந்த லென்த் பார்த்தாலுமே இங்க என்ன இந்த ஏரியா வந்து எம்னு இருக்கு. ஸோ அதுவுமே எம் பிளஸ் என். ஸோ ஒரு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எம் பிளஸ் என் த ஹோல் ஸ்கொயர்வா. ஆனா நமக்கு அவுட்டர் லென்த்தோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இங்க ஒரு இன்னர் லென்த் இருக்கு, அதுக்குள்ள இருக்க ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாஸ்லாம் நம்ம மைனஸ் பண்ணணும். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியா தான் நமக்கு m plus n the whole square. அதுல நம்ம இந்த ஏரியாஸை மைனஸ் பண்ணாதான் நமக்கு இந்த ஏரியா மட்டும் கிடைக்கும். இப்போ இங்க இருக்க ஏரியாஸ் என்னவா இருக்கும்னா இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், மொத்தம் 4 ரெக்டாங்கிள். எல்லாத்துக்குமே ஏரியா சேமா இருக்கும், ஏன்னா சேம் டைமென்ஷன்ஸ். அதோட டைமென்ஷன்ஸ் என்ன? m and n. இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா m into n அண்ட் இங்க 4 இருக்கு. ஸோ 4. ஸோ 4 into m into n வந்து இந்த ஏரியா.
இந்த ஹோல் ஏரியால இருந்து இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா உள்ள இருக்க இந்த ஸ்கொயரோட ஏரியா கிடைக்கும். ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு m plus n the whole square. அப்புறம் ஏரியா ஆஃப் 4 ரெக்டாங்கிள்ஸ் வந்து 4 into m into n. ஸோ அதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜியன் equal to m plus n the whole square minus 4mn. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ இன்னொரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா இந்த லென்த் என்னவா இருக்கும், இங்க இருந்து இங்க வந்து n. அப்போ இங்க இருந்து இங்க கட் பண்றோம் நம்ம. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு mன்னு தெரியும். இப்போ n minus m. nல இருந்து m மைனஸ் பண்ணா நமக்கு இந்த லென்த். இப்போ இங்க பார்க்கலாம், இங்குமே nல இருந்து m மைனஸ் பண்றோம். ஸோ n minus m. டோட்டல் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் வந்து ரெண்டு சைடுமே நமக்கு தெரிஞ்சிச்சு n minus m. ஸோ n minus m the whole square. ஸோ இது வந்து சிம்பிளா முடிஞ்சிச்சு. இது வந்து டைரக்டா நம்ம இந்த லென்த் இன்னர் சைடு இன்னர் ஸ்கொயரோட லென்த் கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷனை ரெடியூஸ் பண்ணா நமக்கு n minus m the whole square வருமான்னு பார்க்கலாமா? இப்போ m plus n the whole square வந்து a plus b the whole square ஃபார்முலா வைக்கலாம். இப்போ m square plus n square plus 2ab. இப்போ 2 into a வந்து m, b வந்து n. இங்க minus 4mn. அப்போ இங்க 2mn இருக்கு, இங்க minus 4mn இருக்கு. அப்ப ஆன்சர் minus 2m n வரும். இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ n minus m the whole square வந்து a minus b the whole square ஃபார்முலா வச்சு பண்ணா n square minus plus m square minus 2mn வரும். So m square n square minus 2mn minus 2mn. LHS equal to RHS. So same. இப்போ இந்த பிக்சர் பாருங்க. Find out the area of region with slanting lines in the figure. All three rectangles have the same dimensions. ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் என்ன, லென்த் x அண்ட் விட்த் y. இதுல 3 மெத்தட் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. ஏரியா ABCD இருக்கு, அதுல இருந்து நம்ம EFGH மைனஸ் பண்ணா போதும், அந்த ஸ்லாண்டிங் ரீஜனோட ஏரியா கிடைச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் ABCD மைனஸ் ஏரியா ஆஃப் EFGH பண்ணணும். ஏரியா ஆஃப் ABCD என்னவா இருக்கும், AB ஓட லென்த் x, CD ஓட லென்த்தும் x அண்ட் AD ஓட லென்த்தும் x தான். ஏன்னா அதே ரெக்டாங்கிள் தான் வருது. BC ஓட லென்த்தும் அதே ரெக்டாங்கிள் தான். அப்போ அது வந்து ஒரு ஸ்கொயர். அப்ப ஏரியா ஆஃப் ABCD வந்து x ஸ்கொயர். ஏரியா ஆஃப் EFGHங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், அதோட டைமென்ஷன்ஸ் வந்து xyன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ x into y. அப்போ ரிக்வயர்ட் ஏரியாவோட ஆன்சர் என்ன, x ஸ்கொயர் மைனஸ் xy. இப்போ இன்னொரு மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்க. இதுல ஏரியா ஆஃப் PQRS ஃபுல்லா எடுத்துட்டு அதுல இருந்து ஏரியா ஆஃப் அந்த 3 ரெக்டாங்கிளையும் பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா PQRSங்கிற ஃபுல் ரெக்டாங்கிள் எடுத்துட்டு அதுல அந்த அந்த ரெக்டாங்கிள்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணா அந்த ஃபுல் ரெக்டாங்கிள் இருந்து இந்த ரெக்டாங்கிள்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ PQோட லென்த் வந்து x, PR ஓட லென்த் அண்ட் QS ஓட லென்த் என்னவா இருக்கும், x பிளஸ் அந்த குட்டி குட்டி விட்டு மேல ஒரு விட்டு கீழே ஒரு விட்டு வருது. அப்போ 2y வரும். இப்போ x பிளஸ் 2y. அப்போ ஏரியா ஆஃப் PQSR என்னவா இருக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். x into x plus 2y. அதுல இருந்து அந்த 3 ரெக்டாங்கிளையும் மைனஸ் பண்ணணும். 3 ரெக்டாங்கிளுமே சேம் டைமென்ஷன்ஸ் தான். அதோட டைமென்ஷன்ஸ் அதோட ஏரியா அப்ப என்னவா இருக்கும், x into y. இதோட ஏரியா வந்து xy. 3 அந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் இருக்கிறதுனால 3xy. இப்போ இந்த ஏரியால இருந்து அந்த 3 ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட்.
இப்போ தேர்ட் மெத்தட்ல பாருங்க, jk ஓட லென்த் என்னவா இருக்கும்? அந்த ஃபுல் லென்த் x, அதுல இருந்து நடுவுல ரெக்டாங்கிள் y ஓட விட்த் வருது. ஸோ அது x மைனஸ் y, அண்ட் அதுல பாதி இந்த சைடும் பாதி ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். அப்போ x மைனஸ் y பை டூ jk, அண்ட் அந்த சைடு வந்து x மைனஸ் y பை டூ இருக்கும். ஸோ jk ஈக்குவல் டு x மைனஸ் y பை டூ, அண்ட் k ஓட லென்த் வந்து x தான், அந்த ரெக்டாங்கிளோட லென்த். The area of JKML என்னவா இருக்கும்னா, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், x into x minus y by 2. ஸோ அந்த மாதிரி இங்க ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் ஐக்கு அந்த சைட்லயும் அதே மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அப்போ இன்டூ 2 பண்ணா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டூ 2 பண்ணா இந்த 2 கேன்சல் ஆயிட்டு நமக்கு x into x minus y வரும். ஸோ இதுதான் தேர்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ 3 மெத்தட்ல இந்த டயக்ராமுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு சேம் ஆன்சர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் பெருசா இருக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி x ஸ்கொயர் பிளஸ் 2xy மைனஸ் 3xy, இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், மைனஸ் பண்ணா x ஸ்கொயர் மைனஸ் xy. ஸோ இங்க இருக்க டேர்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கிடைச்ச டேர்ம் சிமிலரா இருக்கு. இப்போ தேர்ட் மெத்தட்ல கிடைச்ச டேர்ம் x into x minus y. இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலுமே x ஸ்கொயர் மைனஸ் xy, இதுமே ஃபர்ஸ்ட் மெத்தட்ல கிடைச்சது தான் வந்திருக்கு. ஸோ ஈக்குவலன்ட் எக்ஸ்பிரஷனா வந்துருச்சு. இஃப் x equal to 8 and y equal to 3, find the area of the shaded region. ஸோ இதுல வந்து நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். 8 square minus xy, so 8 into 3. 8 square 64 minus 8 3s are 24. Answer is 40. So area of the shaded region is 40. இப்போ கொடுத்திருக்க இந்த டயக்ராமுக்கு ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கேக்குறாங்க. இப்போ அந்த டயக்ராம்ல வந்து ஷேடட் ரீஜனோட லென்த் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல் லென்த் p, அதுல r இங்க இருக்கு. சோ இங்க இருந்து தான் ஷேட் ஆகுது. அப்போ p மைனஸ் r. அதே மாதிரி இந்த லென்த் பாத்தீங்கன்னா ஃபுல்லா s, அதுல மறுபடியும் r மைனஸ் ஆகுது. சோ s மைனஸ் r. அப்போ இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா p மைனஸ் r இன்டூ s மைனஸ் r கண்டுபிடிக்கணும். ரைட் an expression for area of dashed region. சோ அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். யூஸ் more than one method to arrive at the answer. ஸோ வேற மெத்தட்ல கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபுல் ஏரியானா இந்த லென்த் வந்து p, இந்த லென்த் வந்து s. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடோட ஆன்சர். செகண்ட் மெத்தடுக்கு p இன்டூ s, அதுல இருந்து நம்ம எந்த ரீஜன் மைனஸ் பண்ணணும்? இங்க ஒரு ரெக்டாங்கிள் வருது, இங்க ஒரு ரெக்டாங்கிள் வருது. இதோட லென்த் வந்து p இன்டூ r. ஸோ மைனஸ் p இன்டூ r. ஸோ இந்த லென்த் வந்து மொத்தமா s, அதுல இதை கட் பண்ணோம்னா நமக்கு r மைனஸ் பண்ணணும். அண்ட் இந்த லென்த் வந்து r. இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா s இன்டூ r, இதை மைனஸ் பண்ணோம். பட் இதை பண்ணக்கூடாது, இது மட்டும் தான் பண்ணணும். ஆனா நமக்கு மொத்தமா பண்ணிட்டோம், அதனால இதை மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ரீஜனே நம்ம மைனஸ் பண்ணதுனால நம்ம இதை இன்னொரு தடவை பண்ணக்கூடாது. ஸோ பிளஸ் பண்ணணும். இதோட லென்த் அண்ட் வித் வந்து ஆர், அப்போ ஆர் ஸ்கொயர். இப்போ மைனஸ் எஸ் இன்டூ ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோமா. ஆக்சுவலா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணா நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பிஎஸ் மைனஸ் பிஆர் மைனஸ் ஆர்எஸ், அதுதான் இங்க எஸ்ஆர்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் வருது. இதுல வந்து p ஈக்குவல் டு 6 அண்ட் r ஈக்குவல் டு 3.5, s ஈக்குவல் டு 9 சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. இப்போ p மைனஸ் r இதுல பண்ணலாம். 6 மைனஸ் 3.5, s வந்து 9, ஸோ 9 மைனஸ் 3.5. இப்போ ஆன்சர் 2.5 into 5.5. So 2.5 into 5.5 பண்ணா 5 5s are 25, 5 5s are 25, 27 plus 10
10, 11, 13.75. அப்போ இந்த வேல்யூஸ் இருக்கும்போது அந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா வந்து 13.75. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.